Hi friends, welcome to Ahil Watch channel. நான் உமா. இந்த வீடியோல நம்ம ரொம்ப சிம்பிளான ஸ்டிட்ச் பார்க்க போறோம். Suzette Stitch னு இதுக்கு பேருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து இருக்கிற எல்லா ஸ்டிட்ச்லயுமே சிம்பிளான ஒரு பேட்டர்ன் ஸ்டிட்ச் னு சொல்றேன். Of course, single crochet, double crochet, half double இதெல்லாம் பேசிக் ஸ்டிட்ச். அது இல்லாம நீங்க ஒரு பேட்டர்ன் போனீங்கனா கிளஸ்டர் ஸ்டிட்ச், பபிள் ஸ்டிட்ச் இந்த மாதிரி போனீங்கனா இந்த Suzette Stitch தான் இருக்குதுல ரொம்ப சிம்பிளான ஸ்டிட்ச். ஓகேங்களா? சோ இதை எப்படி பண்றதுன்னு தான் இப்போ பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ நம்ம slip knot போட்டுட்டு இதுல நீங்க வந்து blanket-ஓ இல்ல pot holder இல்ல dish cloth எது வேணாலும் நீங்க பண்ணலாம். அந்த ஸ்டிட்ச் மட்டும் எப்படி இது பண்றதுன்னு பாப்போம். சரிங்களா? நான் வந்து இப்போ slip knot போட்டு ஒரு odd number stitch போடுறேன். சரிங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 செயின் போட்டுருக்கேன் நான். சரிங்களா? இப்போ நமக்கு 15 ஸ்டிட்ச் வேணும்னா நம்ம வந்து 16 செயின் போடணும் இல்லீங்களா? சோ 16 செயின் போட்டுருக்கேன். அப்ப எனக்கு 15 ஸ்டிட்ச் இதுல வரும். சரிங்களா? இப்போ இதுல என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட் செயின்ல ஒரு சிங்கிள் crochet, அதே ஸ்டிட்ச்லயே ஒரு டபுள் crochet. சரிங்களா? ஃபர்ஸ்ட் செயின்லயே தான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணிட்டு, அதாவது நம்ம இப்போ 16th செயினை ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி இருந்த செயின்ல ஒரு சிங்கிள் crochet போட்டுருக்கோம், ஒரு டபுள் crochet போட்டுருக்கோம். கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஓகே. ஒரு சிங்கிள் crochet, ஒரு டபுள் crochet. இப்போ நம்ம இதுலயே ரெண்டு ஸ்டிட்ச் போட்டுட்டனால அடுத்த ஸ்டிட்சை ஸ்கிப் பண்ணிரணும். அடுத்த செயினை ஸ்கிப் பண்ணிரணும் இல்லீங்களா? அப்பதான் வந்து நமக்கு கவுண்ட் கரெக்ட்டா வரும் இல்லீங்களா? சோ நம்ம என்ன பண்றோம்? அடுத்த செயினை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த செயினை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த செயின்ல மறுபடியும் இதே தான் போட போறோம். ஒரு சிங்கிள் crochet, அதே ஸ்டிட்ச்ல இன்னொரு டபுள் crochet. ஓகேங்களா? சோ இதே தான் ফুল பேட்டர்னே. அடுத்த செயினை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ஸ்டிட்ச்ல ஒரு சிங்கிள் crochet, ஒரு டபுள் crochet. அடுத்த செயினை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த செயின்ல ஒரு சிங்கிள் crochet, ஒரு டபுள் crochet. இப்போ நம்ம ஒரே ஸ்டிட்ச்ல ஒரே செயின்ல ரெண்டு ஸ்டிட்ச் போடுறோம். அதுக்கு பதிலா அடுத்த செயினை ஸ்கிப் பண்ணிடுறோம் இல்லையா? சோ நமக்கு மொத்தமா கடைசில டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டிட்சும் வந்து சேமா தான் இருக்கும். சரிங்களா? சோ அடுத்த ஸ்டிட்ச்ல ஒரு டபுள் crochet, இந்த செயினை ஸ்கிப் பண்ணிருங்க. அடுத்த செயின்ல ஒரு சிங்கிள் crochet, ஒரு டபுள் crochet. அடுத்ததை ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் crochet, ஒரு டபுள் crochet. இந்த ஒரே ஒரு இது மட்டும் தான் நீங்க கவனிக்கணும். என்னன்னா இப்போ வந்து நம்ம இந்த ரோ முடிக்க போறோம். கடைசில எனக்கு ரெண்டு செயின் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணிட்டு கடைசி செயின்ல தான் ஸ்டிட்ச் போட போறேன். அதுல எப்படி முடிக்கணும்னா இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல வந்து சிங்கிள் crochetல ஆரம்பிச்சிருக்கோம். அப்ப முடிக்கும்போது டபுள் crochetல முடிச்சா பேட்டர்ன் மிஸ் ஆயிரும் இல்லீங்களா? அதனால இந்த கடைசி ஸ்டிட்ச் மட்டும் ஒரே ஒரு சிங்கிள் crochetல நிறுத்திரணும். ஓகேங்களா? இப்போ நீங்க கவுண்ட் பண்ணீங்கனா, ஏனா இதுல இன்னொரு ஸ்டிட்ச் போட்டா ஸ்கிப் பண்றதுக்கு செயின் இல்ல இல்லையா? அதனால இதுல ஒரே சிங்கிள் crochetவோட நிறுத்திரணும். இப்போ நீங்க கவுண்ட் பண்ணீங்கனா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஸ்டிட்ச் கரெக்ட்டா இருக்கும். சரிங்களா? இப்போ இதே பேட்டர்ன் தான் திரும்ப அடுத்த ரோல போட போறோம். போடணும்னா செயின் 1 போட்டுக்கோங்க. அடுத்த இத டர்ன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ இதுல என்ன பண்றோம்? ஒரு சிங்கிள் crochet, ஒரு டபுள் crochet.
இப்போ அடுத்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணுவோம். டெக்னிக்கலாக நம்ம எதை ஸ்கிப் பண்ணுவோம்? இந்த டபுள் க்ரோஷே எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணுவோம். சிங்கிள் க்ரோஷேல தான் ஒர்க் பண்ணுவோம். அப்போ தான் அந்த டபுள் க்ரோஷே ஹைட்டுக்கு இந்த சிங்கிள் க்ரோஷே பள்ளமாக இருக்கும் இல்லையா, அது வந்து மேட்ச் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ சிங்கிள் க்ரோஷே டபுள் க்ரோஷே போட்டாச்சு. அடுத்த இருக்க டபுள் க்ரோஷேவை ஸ்கிப் பண்ணிடுறேன். அடுத்த இருக்க சிங்கிள் க்ரோஷேல ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு டபுள் க்ரோஷே. அடுத்த டபுள் க்ரோஷேவை ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்து இருக்கிறதுல ஒரு சிங்கிள், ஒரு டபுள். இப்போ அடுத்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிடுறேன். அடுத்ததில் ஒரு சிங்கிள், ஒரு டபுள். இது தாங்க ஃபுல் பேட்டர்னே வந்துட்டு. நம்ம வந்து பார்க்கும்போது குண்டக்க மண்டக்க போடுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் போட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சைடு வந்து ரைட் சைடு, இன்னொரு சைடு வந்து ராங் சைடாக இருக்கும் இல்லையா, அப்போ வந்து நம்மளுக்கு இந்த ராங் சைடெல்லாம் ஒரு மாதிரி பேட்டர்னாகவும் இந்த ரைட் சைடெலாம் ஒரு மாதிரி பேட்டர்னாகவும் தெரிகிறனால பார்க்குறதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டிச்சாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நான் அடுத்த டபுள் க்ரோஷேவை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததில் சிங்கிள், டபுள், அடுத்த டபுள் க்ரோஷேவை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததில் சிங்கிள், டபுள். இப்போ கடைசியாக நமக்கு ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு டபுள் க்ரோஷே இருக்குது. இந்த டபுள் க்ரோஷேவை ஸ்கிப் பண்ணிடுங்க. கடைசி இருக்க சிங்கிள் க்ரோஷேல ஒரே ஒரு சிங்கிள் க்ரோஷே மட்டும் போட்டு பேட்டர்ன் முடிக்கணும். ஏன்னா நம்ம சிங்கிள் க்ரோஷேல தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இப்போ சிங்கிள் க்ரோஷேல தான் முடிக்கணும். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடெல்லாம் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும், இல்லை ராங் சைடெலாம் ஒரு மாதிரி பஃப்னு இருக்கும். அதே தான் இந்த பக்கம் திருப்பினீங்கன்னா. ஸோ இதே பேட்டர்ன் தான் திரும்ப 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 நம்ம போட போகிறோம். இதில் போடுங்க. போட்டிங்கன்னா இன்னும் நான் ஒரு 3 ரவுண்டு எக்ஸ்ட்ராவாக போட்டு எப்படி அந்த பேட்டர்ன் வந்திருக்குன்னு காமிக்கிறேன். சரிங்களா? பாருங்கள், நான் வந்து ஒரு 8 ரவு போட்டிருக்கேன். உங்களுக்கு இது பார்த்தாலே எப்படி அந்த ராங் சைடு இருக்கிற அந்த டபுள் க்ரோஷே எப்படி தெரியுது, ரைட் சைடில் இருக்கிறது எப்படி தெரியுதுன்னு பார்த்தீங்களா? நம்ம ஜஸ்ட்டு சிம்பிளாக சிங்கிள் க்ரோஷே டபுள் க்ரோஷே தான் போட்டிருக்கோம். பட் அது வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த பிரிட்டானியா பிஸ்கெட்டில் இருக்கிற அந்த பம்ப் மாதிரி இதாக இருக்கும். ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளான ஸ்டிச்சுங்க. இது ரொம்ப டைட்டாகவும் இருக்கிறனால நீங்கள் வந்து பேகு, ட்ரெஸ்ஸு கூட இதே பேட்டர்னில் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்திருக்குன்னு உங்கள் ஃபோட்டோவை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ, பாய்.